வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ 12 வோல்ட் பேட்டரியிலிருந்து சிங்கிள் பவர் சப்ளை, 12 வோல்ட் பேட்டரியிலிருந்து டூயல் அவுட்புட் பவர் சப்ளை உள்ள உதாரணமாக 24-0-24 இந்த வோல்ட்டை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அதுக்கு என்ன சர்க்கியூட், ரொம்ப சிம்பிளான சர்க்கியூட், அந்த மாதிரி சர்க்கியூட் வேணும் அப்படின்னாங்க. அதனுடைய சர்க்கியூட் பற்றி டீட்டெயில்ஸ் தான் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நடத்திட்டுருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ லாரி, பஸ் இந்த மாதிரி 4 வெஹிக்கிள் எல்லாத்துலேயுமே பேட்டரி கண்டிப்பாக உண்டு. எல்லாமே இந்த பேட்டரியிலேருந்து ஒரு டூயல் பவர் சப்ளை கொடுத்தா தான் சில ஐசியெல்லாம் ஒர்க் பண்ணும். இப்போ அதில் இருக்கக்கூடிய கஸ்டமருக்கு நல்ல ஒரு குவாலிட்டி பாஸ் வேணும், அதாவது நல்ல பேஸ் வேணும், அந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு பெரும்பாலும் எல்லா வண்டியிலையுமே சப்வூஃபர் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஹெவியாக இருக்கணும். இந்த பஞ்ச் கிட்டத்தட்ட 100 வாட்ஸ் அல்லையா 200 வாட்ஸ் எபோவ் இப்படி வரணும். அப்போ இந்த மாதிரி வரணுன்னா டூயல் பவர் சப்ளை இருக்கக்கூடிய ஐசி ப்ளஸ் டிரான்சிஸ்டர் அல்லது மாஸ்பெட் ஏதாவது ஒன்று கன்ஃபார்மாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த போர்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு கன்வெர்ட்டர் போர்டு இருக்கும். அந்த கன்வெர்ட் போர்ட்லேயே விலை கம்மியாக ரொம்ப சீப்பாக அதே நேரத்தில் எஃபிஷியண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பவர் சப்ளை பற்றி தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கோம், இந்த இடத்துல +24 இங்கே -24 கிரவுண்டு. இந்த இடத்துல கொடுக்குற வோல்ட் 12 வோல்ட் பவர் சப்ளை உள்ளே கொடுக்குறோம். இந்த 12 வோல்ட் பவர் சப்ளை என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு இந்த சர்க்கியூட்டுக்குள்ளே வந்துடுது. இந்த L1 காயில் இது 5 ஃபில்டர்னு சொல்லுவோம். இது இங்கே இடத்துல வருது டிசி. இந்த டிசி வோல்ட் என்ன ஆகுது, நேராக உள்ளே வருது. வந்தோடனே இங்கே இருக்க ஒரு சென்டர் ப்ரைமரி டிரான்ஸ்ஃபார்மர், இது செகண்டரி. இந்த ப்ரைமரிக்குள்ளே வந்தோடனே நேராக இந்த மாஸ்பெட்டுக்கு, இந்த மாஸ்பெட்டினுடைய ட்ரெயினுக்கு வந்து சேருது. இந்த சென்டர் பாயிண்டில் வர அதே டிசி வோல்ட்டு நேராக பாருங்கள் இந்த மாஸ்பெட்டோட ட்ரெயினுக்கு வருது. ரெண்டுடைய சோர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு RF பைபாஸ் கெப்பாசிட்டர் இந்த இடத்துல இருக்குது. அப்போது ஒரு 12 வோல்ட் டிசி இன்புட் வந்த உடனே அந்த வோல்டேஜ் ஒரு வேளை அதிகமாக இருந்தால் கூட, உதாரணமாக இந்த இடத்துல ஒரு 24 வோல்ட் வரதா வச்சுக்கோங்களேன், இந்த சர்க்கியூட்டில் வந்தால் கூட இந்த இடத்துல ஒரு 15 வோல்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஒரு ஜீனர் டயோட் இதில் இருக்குது. ஓகே, இந்த வோல்ட் என்ன பண்ணுது, நேராக இந்த சர்க்கியூட்டில் இந்த டிரான்சிஸ்டர் BD140 அப்படிங்கிற டிரான்ஸ்னுடைய எமிட்டருக்கு கலெக்டரில் அவுட்புட் வருது. இந்த அவுட்புட் தான் நேராக இந்த ஐசி VCC 2153. இந்த 2153 ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டால் செல்ஃப் ஆசிலேட்டிங் ஹால்ப் பிரிட்ஜ் டிரைவர் ஐசி அப்படின்னு பேர். இன்னும் வேறு மாதிரி சொல்லணும்னா அட்ஜஸ்டபிள் ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர்னு பேர். இந்த ஐசினுடைய ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டிங்கை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், அட்ஜஸ்ட் பண்ண முடியும். சில பல்ஸ் வித் மாடுலேட்டர் ஐசியில் அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, பிக்சட் ஃப்ரீக்வன்சியாக தான் இருக்கும். அப்போ சில பிக்சட் அப்ளிகேஷன்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது ஒரு குவாலிட்டியான ஹை எஃபிஷியன்சி உள்ள ஹால்ஃப் பிரிட்ஜ் கன்வெர்ட்டர், டிசி டு டிசி கன்வெர்ட்டர், ஒரு SMPS பவர் சப்ளை, பர்டிகுலராக மொபைல், கார், பஸ் இதுக்கு கொடுக்கக்கூடிய ஆம்பிளிஃபையர், பவர் ஆம்பிளிஃபையருக்கு தேவையான பவர் சப்ளையை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு பவர் சப்ளை போர்டு இது. இதில் ட்ரபுள் வந்தால் நமக்கு அட்டன் பண்ண தெரியணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அதை தான் சொல்லிகிட்ருக்கோம் உங்களுக்கு. இந்த டிரான்சிஸ்டர் வழியாக கண்டக்ட் ஆகணும் இல்லையா? ஆனால் இந்த டிரான்சிஸ்டரா, இது என்ன டிரான்சிஸ்டர், NPNா PNPயா? இது PNP டிரான்சிஸ்டர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லாஸ்ட் கிளாஸில். ஒருவேளை ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காத ஸ்டூடெண்ட் இருந்தால் கன்ஃபார்மாக ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸ் அதில் கொடுத்துருக்கேன். மறுபடி 1 செகண்ட் நான் சொல்லிடுறேன் பாருங்கள். ஒரு PNP டிரான்சிஸ்டர் இருந்தால் கலெக்டருக்கு என்ன கொடுக்கணும், இல்லை NPN இருந்தால் கலெக்டருக்கு என்ன கொடுக்கணும், இப்படிலாம் கொடுத்துருக்கேன். ஓகே, ஒரு NPN டிரான்சிஸ்டர் கலெக்டருக்கு ஹை பாசிட்டிவ் கொடுக்கணும், பேஸுக்கு லெஸ் பாசிட்டிவ் கொடுக்கணும், எமிட்டருக்கு ஹை % இருக்கக்கூடிய ஹை நெகட்டிவ் கொடுக்கணும். இதில் லெஸ் பாசிட்டிவ் கொடுக்கணும். கலெக்டருக்கு ஹை பாசிட்டிவ், பேஸுக்கு லெஸ் பாசிட்டிவ், எமிட்டருக்கு ஹை நெகட்டிவ் கொடுக்கணும். இதே PNP டிரான்சிஸ்டர் இருந்தால் கலெக்டருக்கு ஹை நெகட்டிவ் கொடுக்கணும், பேஸுக்கு லெஸ் நெகட்டிவ் கொடுக்கணும்,
எமிட்டருக்கு ஐ பாசிட்டிவ் கொடுக்கணும். இந்த இடத்துல ஐ பாசிட்டிவ் கொடுத்தாச்சு எமிட்டருக்கு. ஓகே, இது சீரியஸ் ரெகுலேட்டர். இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய BD140 PNP டிரான்சிஸ்டர். அப்போ இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் ஏற்கனவே உங்களுக்கு நடத்தியிருக்கோம். BC557 இது ஒரு PNP டிரான்சிஸ்டர். நம்ம பெரும்பாலும் NPN டிரான்சிஸ்டர் பார்த்துருப்போம். நான் ஏன் ப்ராஜெக்ட் பண்ண சொல்கிறேன்னா, இந்த PNP NPN இந்த மாதிரி டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ண தான் சர்க்யூட்டை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். முழுமையாக தெரிஞ்சுக்க முடியாது தான் நம்ம ஒரு பவர்ஃபுல் சர்வீஸ் இன்ஜினியராக உருமாற முடியும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கமே வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும். வருவீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கன்வெர்ட்டர், DC to DC கன்வெர்ட்டர். 12 வோல்ட் சிங்கிள் பவர் சப்ளையை டூயல் பவர் சப்ளை மாற்றக்கூடிய கன்வெர்ட்டர் பற்றி படிச்சுட்ருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல் வீடியோ. அடுத்தடுத்த வீடியோ வரும்போது நம்ம சில இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா, தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அப்போ இதுதான் பயாஸ். இது NPNோட பயாஸ், இது PNPயோட பயாஸ். இந்த பாருங்கள் டிரான்சிஸ்டர் எப்படி கொடுத்து இது நீங்கள் அசம்பிள் பண்ணி பார்க்கணும். ஓகே, இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்கோம், 1K ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல ஒரு LED தேவை 1.3 வோல்ட்டு. அதனால தான் 1K ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எமிட்டர், இது கலெக்டர், பேஸ். இந்த பேஸுக்கு லெஸ் வேணும், லெஸ் நெகட்டிவ் வேணும். அதனால் ஒரு 68K ரெசிஸ்டன்ஸ் வழியாக பேஸுக்கு நெகட்டிவ் வோல்ட் கொடுக்குறோம். நெகட்டிவ் வோல்ட் கொடுக்கணும். இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகுது. இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகிறதுனால இந்த எல்இடிக்கு நெகட்டிவ் கிடைக்கிறதுனால இது வந்து ஆன் ஆகுது. இவ்வளோ தான் சர்க்யூட். ஓகே, அப்போ என்ன சொல்கிறோம், இந்த இடத்துல பாசிட்டிவ் வோல்ட்டு வந்துருச்சு. இந்த பாசிட்டிவ் வோல்ட் இங்கே வரணும் அப்படின்னா இந்த பேஸுக்கு நெகட்டிவ் வோல்ட்டு கொடுக்கணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. எப்படி கொடுத்துருக்கு, பாசிட்டிவ்லேருந்து ஒரு 1K போட்டு பேஸுக்கு கொடுத்துருக்கு. அப்போ இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகுமா? கண்டக்ஷன் ஆகாது. கண்டக்ஷன் ஆகாது. நான் சர்க்யூட் வேணால் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதான் சர்க்யூட். ஓகே, அப்போது இந்த கண்டக்ட் ஆகாது. ஏன்னா இதுக்கு பாசிட்டிவ் லெஸ் பாசிட்டிவ் இங்கே வந்துருச்சு. அதனால் கண்டிப்பாக கண்டக்ட் ஆகாது. இது கண்டக்ட் ஆகணும்னா இந்த பேஸுக்கு மைனஸ் வோல்ட்டு வரணும். ஆனால் பாசிட்டிவ் வோல்ட்டு தான் வருது. அப்படின்னா அவுட்புட் வராது. அவுட்புட் வரணும் அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகணும். இது வந்து NPN, இது வந்து PNP. ஓகே, இது கண்டக்ட் ஆகணும். இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ட் ஆனால் இந்த பேஸுக்கு லெஸ் பாசிட்டிவ் ஒரு 0.5 வோல்ட் இதுக்கு வரணும். இந்த வோல்ட் வந்தால் தான் இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகும். கண்டக்ஷன் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த கலெக்டர் வோல்ட் வந்து 0 ஆயிரும். இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட்லாம் நான் பண்ண சொல்கிறேன். இந்த PNP NPN லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நான் கொடுத்ததெல்லாம் இது தான். இந்த இடத்துல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சொல்லியிருக்கேன், கண்டக்ஷன் ஆகாத போது இந்த சப்ளை வோல்ட் 9 வோல்ட் கலெக்டரில் இருக்கும். பேஸுக்கு 0.5 கழிச்சுன்னா உடனே என்ன ஆயிரும், 0 வோல்ட்டாக மாறிடும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, சேம் அதே தான் இந்த சர்க்யூட்லேயும். ஓகேவா, அப்போது 0.5 வோல்ட் வந்துச்சுன்னா இந்த பேஸ் வோல்ட்டு என்ன உங்களுக்கு மைனஸ் வோல்ட் கிடைக்கும். மைனஸ் வோல்ட் கிடைச்சுன்னா இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகும். கண்டக்ஷனால் தான் அவுட்புட் வோல்ட் வரும். வந்தால் தான் இந்த ஐசிக்கு வரும். இந்த 2153 செல்ஃப் ஆசிலேட்டிங் ஹாஃப் பிரிட்ஜ் ரெக்டிஃபையருக்கு வரக்கூடிய இது வரும். ஓகே, இந்த வோல்ட் வந்தால் தான் இது ஆசிலேட் ஆகும். இந்த ஃப்ரீக்வன்சி ஹை லோ 7th பின் 5th பின் மூலிமா 2 மாஸ்பெட்டையும் ட்ரைவ் பண்ணோம். இந்த 2 மாதம் ட்ரைவ் பண்ணும்பொழுது ட்ரைவ் சிக்னலுக்கு நடுவில் BD140 மறுபடியும் ஒரு டிரான்சிஸ்டர் 2 கொடுத்துருக்கு. இதுவும் அந்த இடத்துல இதை தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்குது. பாசிட்டிவ் பல்ஸ் வரும்பொழுது என்னாகும், இப்படி பேஸுக்கு கேட்டுக்கு போயிடும். பல்ஸ் வராத போது அப்போ என்னாகும், இந்த டிரான்சிஸ்டர் என்ன பண்ணும், கண்டக்ஷன் ஆகி இந்த பேஸில் ரெசிடிவல் ஒட்டியிருக்க வோல்டேஜ் இருக்குது இல்லையா, அதை வந்து என்ன பண்ணிடும், கிரவுண்ட் பண்ணிடும். கிரவுண்ட் பண்ணும்போது கேட் 0 ஆயிரும். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் சுவிட்சிங் ஆகும்போதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த கன்வெர்ட்டரை விட இந்த கன்வெர்ட்டர் பெஸ்ட் ஒன். ஓகே, இப்போ இந்த சர்க்யூட்டை எக்ஸ்பிளைன். இப்போ இது பேஸ் வோல்ட் வரணும்னு எங்கேருந்து வரும், இந்த 2 ரெசிஸ்டன்ஸினுடைய நடுவுலேருந்து வரும். ஒரு பொட்டென்ஷியல் டிவைடர். இதுக்கு வோல்ட் எங்கேருந்து வரும், இந்த கெப்பாசிட்டிலேருந்து வரும். இதுக்கு வோல்ட் எங்கேருந்து, டயரோட கேத்தோலேருந்து வரும். கேத்தருக்கு வோல்ட்டு ஏனோலேருந்து வரும். இந்த ஏனோட வோல்ட்டு இங்கே தான் ப்ளஸ் வோல்ட்டு உள்ளே வருது. ஸோ ஒரு சிம்பிளாக ஒரு சர்க்யூட் பார்க்கலாம் பாருங்கள். இதுதான் சர்க்யூட்.
இதுதான் சர்க்யூட். இப்போ நான் நடத்துனது ஃபுல்லாக, அதாவது இந்த இடத்துல பாசிட்டிவ் வோல்ட் வருது, இந்த இடத்துல பாசிட்டிவ் வோல்ட் வரணும், வந்தால் தான் இது வந்து 2 ICக்கு போகும், ஐசியோடைய VCC பாயிண்ட்டுக்கு போகும். இந்த வோல்ட் போனால் தான் ஆசிலேட் ஆகும், ஒர்க் பண்ணும். அப்போ என்ன பண்ணிடும், இந்த இடத்துல பேஸ் இருக்குது, இது வந்து எமிட்டர், இது வந்து கலெக்டர், இது வந்து ஒரு PNP டிரான்சிஸ்டர். இது கண்டக்ஷன் ஆகணும்னா இந்த பேஸ் வோல்ட் என்னவும் மைனஸ் வோல்ட்டாக மாறணும் அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணணும். இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணலை அப்படின்னா இதில் வர்ற வோல்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக இந்த கலெக்டரில் வந்து நிற்கும், இதில் அவுட்புட் வராது. இதில் அவுட்புட் வரணும் அப்படின்னா இந்த பேஸுக்கு ஒரு 0.5 வோல்ட் இந்த இடத்துல வரணும். பாரு, இங்கேருந்து வருது, இந்த டயோடை தாண்டி, இந்த கெப்பாசிட்டர் ஆனது, இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி, இது ஒரு பொட்டன்ஷியல் டிவைடர் நெட்வொர்க், இதில் ஒரு 0.5 வோல்ட் லெஸ் பாசிட்டிவ் வோல்ட் வருது. வந்தோடனே இந்த டிரான்சிஸ்டர் வந்து கண்டக்ஷன் ஆகும். இது கலெக்டர், இது எமிட்டர், இது பேஸ். கண்டக்ஷன் ஆகும் பொழுது இந்த வோல்ட் எல்லாம் இங்கே ட்ராப் ஆகி லெஸ் வோல்ட் வந்துடும். லெஸ் நெகட்டிவ் வோல்ட் வந்த உடனே என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகி நேராக ஐசிக்கு போயிடும். உடனே என்ன ஆயிரும், உங்களுக்கு அந்த கன்வெர்ட்டர் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதாவது சிங்கிள் பவர் சப்ளை உங்களுக்கு டூயல் பவர் சப்ளை கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா இந்த சர்க்யூட் வேலை செய்யணும். ஓகே, அதுதான் இங்கே கொடுத்துருக்கு, இந்த சர்க்யூட்டில் கொடுத்துருக்கு. ஓகே, அப்போது நம்ம சர்வீஸ் வந்தால் எப்படி அட்டன் பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்னா, ஒரு கன்வெர்ட்டர் வருது, அவுட்புட் வரல அப்படின்னு வந்துச்சுன்னா முதல்ல இந்த ஐசிக்கு சப்ளை வருதான்னு பார்க்கணும். இந்த ஐசிக்கு 15.6 அல்லது 15.9 வோல்ட் வரணும். ஓகே, இந்த வோல்ட் வந்தால் தான் ஆசிலேட் ஆகணும், உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் கிளாஸில் நடத்தியிருக்கேன். இந்த வோல்ட் வரல அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த டிரான்சிஸ்டர்னுடைய BD145 சீரீஸ் ரெகுலேட்டர் டிரான்சிஸ்டனுடைய கலெக்டரில் வோல்ட் வருதான்னு பார்க்கணும். கலெக்டரில் வோல்ட் வரல, எமிட்டில் வருதான்னு பார்க்கணும். எமிட்டில் வோல்ட் வருது, கலெக்டரில் வரல அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகலைன்னு அர்த்தம். இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகலைன்னா இதுக்கு ப்ராப்பர் பயாஸ் வரலன்னு அர்த்தம். இதுக்கு ப்ராப்பர் பயாஸ் வரலைன்னா இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகலைன்னு அர்த்தம். இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகலைன்னா இது பேசிக் லெஸ் பாசிட்டிவ் வரலன்னு அர்த்தம். இந்த லெஸ் பாசிட்டிவ் வர்றது இந்த வழியாக தான் வந்துட்டுருக்கு. இதில் ஏதாவது ஒரு காம்பனன்ட்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னா இது நடக்கும், கன்வெர்ட்டர் வேலை செய்யலைன்னு வரும். அப்போ என்ன பண்ணணும், மல்டிமீட்டர் மூலிமா ஒர்க்கிங் பிரின்சிபல் தெரிஞ்சிருச்சுன்னா யார் வேணால் சர்வீஸ் பண்ணலாம். பொதுவாக எலக்ட்ரானிக்கில் SMPS அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணலாம், குயிக்காக சர்வீஸ் பண்ணிடலாம். சப்ஜெக்ட் தெரியணும், ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருக்கணும், டயக்ராம் பார்க்க தெரியணும், சர்க்யூட்டில் படிக்க தெரியணும், பிரிண்டட் சர்க்யூட் பேரில் ட்ரேஸ் பண்ண தெரியணும், மல்டிமீட்டரில் வோல்ட் அளக்க தெரியணும், கன்ஃபார்மாக ரெடி பண்ணிடலாம். சரி, இதில் ஏதாவது ஒரு குறை நான் சொன்னதில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இப்போ சர்வீஸ் பண்ணுறது கஷ்டம். நீங்கள் எளிமையாக பண்ணணுங்கிறதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி யாருமே எதுவுமே தெரியாதவங்க கூட இந்த ஃபீல்டுக்குள்ளே வர முடியும். வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு தொழில் உங்கள் கையில் இருக்கணும். ஒரு தொழில் ஒன்று தான் உங்களுடைய எல்லா வித பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும். ஓகேங்களா? தொழில் வலுவாக இருந்தால் அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வராது. இப்பவும் கூட நீங்கள் நியூவாக எலக்ட்ரானிக்கல் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ராக முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு டெக்ஸ்டைல்ஸ் மீடியாவோ, ஒரு ஆட்டோமொபைலோ, வேறு ஏதாவது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டோ இதெல்லாம் பெருசாக பலன் தராது. ஆனால் எலக்ட்ரானிக் பேஸ்க்குள்ளே வந்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும், நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். நிறைய ப்ராடக்ட் வந்துருச்சு, ஏகப்பட்ட எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் மார்க்கெட்டில் வந்துருச்சு. சர்வீஸ் பண்ணி தர்றதுக்கு ஆளுகள் ரொம்ப ரொம்ப கம்மி. எல்லாமே போர்டு மாற்றணும் அப்படிங்கிற மென்டாலிட்டிலே இருக்கிறாங்க. எந்த போர்டு வந்தாலும் சர்வீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு நாள் ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்களும் சர்வீஸ் இன்ஜினியர் ஆகலாம். வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை, உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் சரி நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? தொடர்ந்து வீடியோ பாருங்கள். கோர்ஸ் படிக்கணும் விருப்பம் இல்லைங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.